ஹலோ விவாஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களினுடைய விவாகரத்து வழக்கில் ஒரு மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்பட்ட விஷயம், அவருடைய மனைவியான சங்கீதா பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றது தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுக்கடுக்கான பல விஷயங்கள் அரங்கேறி வந்துடுது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை ரொம்பவே மகிழ்ச்சியாக தெரிவித்து வந்திருந்தாங்க. பலரும் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவர்களுக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இதில் பெரியதாக பேசப்பட்டவங்க அப்படின்னா சொன்னால் நடிகை த்ரிஷா. ஏன்னா அவங்க நடிகை த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில உறவு இருக்கிறதாக கூறி பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரியிருந்த நிலையில் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருந்தாங்க. நிறைய விஷயங்களை ஒன்றா பர்த்டே செலப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. நிறைய அதாவது நிறைய இடங்களில் ஒன்றாகவே தோன்றியிருந்தாங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாகவே அமைஞ்சது. இது உண்மைதானா அப்படின்ற ஒரு கேள்வியையும் அது எழுப்பியிருந்தது. ஆனால் இருதரப்பு மத்தியிலையும் சரி, நடிகை த்ரிஷா மத்தியிலையும் சரி, விஜய் அவர்கள் மத்தியிலையும் சரி, இது தொடர்பாக அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் பேசலை, இதை பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னாலும் கூட அவங்க நிறைய பொது நிகழ்வுகளில் ஒன்றாக கலந்துக்கிட்ட அந்த நிகழ்வுகள்லாம் நாம் பார்க்க முடிஞ்சது. இதை வச்சு நிறைய பேர் அவங்க இருவருக்குமே உறவு இருக்கிறதாக நிறைய செய்திகளை சமூக வலைதளங்களில் வெளிவந்திருந்ததை நாம் பார்த்துருந்தோம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா திடீரென்று அவருடைய மனைவியான சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரிய இந்த நிலையில் பார்க்கும் பொழுது த்ரிஷா அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முதல் முறையாக வெளியிட்டிருக்கக்கூடிய நிகழ்வு பெரிய அளவில் பேசப்பட்டு வருகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம் தான் தற்போது பார்த்திங்க அப்படின்னா இணையத்தில் ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் விஜய் அவர்களினுடைய விஷயத்துல எந்த ஒரு கருத்துக்களையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருந்த நடிகை த்ரிஷா தற்போது பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவர்கள் விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றதற்கு பிறகு அவங்க கூறிய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியிலையோ ரசிகர்கள் மத்தியிலையோ பார்க்கும் பொழுது ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த வகையில் அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தற்போது பார்த்தீங்க அப்படின்னா த்ரிஷா அவர்கள் ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சங்கீதா அவர்களுக்கு ஃபோன் மூலமாக பேசி தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. உங்களுடைய இந்த முடிவு ரொம்பவே வரவேற்கத்தக்கது. இந்த முடிவு நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எனக்கும் விஜய் அவர்களுக்கும் இடையில் இருக்கிறது வெறும் நெருங்கிய நட்பு மட்டுமே தவிர அதை தாண்டி எந்த ஒரு உறவுமே கிடையாது. இந்த விஷயம் நெருங்கிய நட்பு நட்பை தாண்டி எங்களுக்குள்ள எதுவும் கிடையாது. இது சில விஷயங்களில் பார்க்கும்பொழுது திரைத்துறையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர்கள் நடிகைகளை வைத்து கிசுகிசுக்கள் அவ்வப்போது வெளிவருவது அப்படிங்கிறது இயற்கையான ஒன்று. அது எப்பொழுதுமே யாராலையும் தடுக்க முடியாத ஒன்று. காலகாலத்துக்கும் அது நிறைய நடிகர்களும் நடிகைகளும் அதை சந்தித்து தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் இந்த மாதிரியான கிசுகிசுக்கள் பெரியதளவில் பேசப்பட்டது. இதற்கு நான் பதிலளித்திருந்தா அப்படின்னா அது உண்மையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு பதிலையும் அறிக்கையையும் நான் கொடுக்கலை. ஆனால் தற்போது நீங்கள் வாபஸ் பெற்று விவாகரத்து மனுவை வாபஸ் பெற்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. நீங்கள் இருவருமே நல்ல ஒரு தம்பதியர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும். என்னுடைய நண்பரான விஜய் அவர்களும் உங்கள் கூட உங்களுடைய குடும்பத்தோடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா திடீரென்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த விவகாரத்தில் த்ரிஷா அவர்கள் திடீரென சங்கீதா அவர்களை பற்றி பேசியிருந்த ஒரு விஷயம் ரொம்ப பெரிய தகவலாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த முடிவை எடுத்ததற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் ரொம்பவே மகிழ்ச்சிகரமானதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தாங்க. இது சங்கீதா
சங்கீதா தரப்பில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி எங்கள் இருவருக்கு இடையில் வந்து நட்பு மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி எதுவும் கிடையாது அப்படின்னு வந்து அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து ஓப்பனாக சில விஷயங்களை வந்து பேசியிருந்தது அப்படிங்கிறது வந்து, அதுவும் விவாகரத்து, அதாவது முதலமைச்சர் விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுக்கு இடையே நடைபெற்ற விவாகரத்துக்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட நடிகை த்ரிஷா தற்போது அவங்களுடைய விவாகரத்து மனு வாபஸ் பெற்ற நிலையில் இந்த கருத்துக்களை பகிர்ந்திருப்பது அப்படிங்கிறது அனைவர் மத்தியிலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் ரொம்பவே வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயம், அதாவது நடிகை த்ரிஷாவை பற்றி வந்து நிறைய வதந்திகள், நிறைய செய்திகள் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை பார்த்திங்க அப்படின்னா விஜய் அவர்களினுடைய மனைவியான சங்கீதா வைத்திருக்காங்க. அவங்க வந்து விவாகரத்து வாபஸ் பெற்றதின் காரணமாக நிறைய விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு தகவலாக என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய போயஸ் கார்டனுக்கு தன்னுடைய வீட்டை மாற்றத்தை திட்டமிட்டிருக்கக்கூடிய அதற்குண்டான காரணம் குறித்த தகவல்களும் வந்து தற்போது வந்து வெளியாகி இருக்கிறதுங்க. அதாவது சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருந்தது. இந்த வழக்கு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சட்டமன்ற தேர்தல் தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து முதல்வராக விஜய் பொறுப்பேற்று 3 மாதங்களையும் நிறைவு செய்திருக்காரு. காலையில் 10 மணிக்கு தலைமை செயலகம் வரக்கூடிய முதல்வர் விஜய் தொடர்ந்து மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவது, தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்து உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முதல்வர் விஜய் தீவிரம் காட்டி வந்துட்டுருக்காரு. இதற்காக முதலமைச்சர் விஜய் தினசரி காலை 10 மணிக்கு தலைமை செயலகம் சென்று அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனைகளில் ஈடுபட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நீலாங்கரை வீட்டில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் பயணம் செய்து அலுவலகத்திற்கு வராரு. இதனால் பயண நேரம் அதிகரிக்கிறதோடு பொதுமக்களுக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதா. இந்த சிரமத்தை தவிர்க்க கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய அரசு பங்களாவிற்கு அவர் மாற திட்டமிட்டுள்ளதாக தெரியுது. தலைமை செயலகத்திற்கு விரைவாக வரவும் போக்குவரத்து பாதிப்பை குறைக்கவும் இந்த நடவடிக்கை உதவும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை காலி செய்துவிட்ட நிலையில் அங்கிருக்கும் ஒரு பங்களாவில் முதலமைச்சர் விஜய் விரைவில் குடியேறுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபாவிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது. இதற்கிடையில் முதல்வர் விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கு சங்கீதா தற்போது திரும்ப பெற்றிருக்கிறதாகவும் இருவரையும் மீண்டும் இணைப்பதில் அவர்களது மகன் சஞ்சய் தான் காரணம் அப்படின்னும் சொல்லப்பட்டது. இது குறித்து பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் ஒருவரும் பார்த்தீங்க அப்படின்னா விவாகரத்து வழக்கில் இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும் குடும்பத்தினர் மீண்டும் ஒன்றாக வாழ முடிவு செய்திருக்கிறதாகவும் அவர் தெரிவித்திருக்காரு. இந்த விஷயம் விஜய் அவர்களினுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் இரட்டிப்பாக்கி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும்.